Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about respiration partல structure of ATP. We know respiration, சுவாசித்தல், it is nothing but oxidation of carbohydrate, fats or proteins. கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், கொழுப்பு போன்றவை ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றல் வருவதைத்தான் நாம் சுவாசித்தல் என்று அழைப்போம். The energy released during respiration, either aerobic or anaerobic respiration, is stored in adenosine triphosphate. காற்று சுவாசம் அல்லது காற்றிலா சுவாசத்தின் பொழுது வெளிவிடப்படுகின்ற ஆற்றலானது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் என்று அழைக்கப்படுகின்ற ஏடிபியில் சேமித்து வைக்கப்படும். Now we are going to study the structure of ATP. ஏடிபியின் அமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது? Already you know adenosine monophosphate, adenosine diphosphate and adenosine triphosphate என்ற வார்த்தைகளை நீ கேள்விப்பட்டிருப்பாய். This ATP is said to be the energy currency of a cell or special carrier of free energy. ஒரு செல்லின் ஆற்றல் நாணயம் என்று இந்த ஏடிபியை அழைப்பார்கள். தடையற்ற ஆற்றலை எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஏற்பி என்று இந்த ஏடிபியினை அழைப்பார்கள். ஸோ எனர்ஜி கரன்சி ஆஃப் அ செல், ஒரு செல்லின் ஆற்றல் நாணயம். கேரியர் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி, தடையற்ற ஆற்றலை ஏற்று செல்லக்கூடிய ஒரு கடத்தி என்று இந்த ஏடிபி ஆனது அழைக்கப்படுகிறது. The term ATP coined by Carl Legman and he discovered ATP. ஏடிபியை கண்டறிந்தவர், ஏடிபி என்று பெயரிட்டவர் கார்ல் லேக்மன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் ஆவார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். We know two types of respiration. One is aerobic respiration, another is anaerobic respiration. காற்று சுவாசம் மற்றும் காற்றிலா சுவாசம். In the end of aerobic respiration, 36 ATP molecules are formed. காற்று சுவாசத்தின் இறுதியில் 36 ATP மூலக்கூறுகள் உருவாகும். In the end of anaerobic respiration, 2 ATP molecules are formed. காற்றிலா சுவாசத்தின் பொழுது 2 ATP மூலக்கூறுகள் உருவாகும். They store energy. அவர்களிடம் ஏராளமான ஆற்றல் காணப்படும். அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் தான் கார்ல் லேக்மன்னு சொன்னேன். எவ்வளோ ஆற்றல் ஒரு ஏடிபியில் இருக்கலாம்? 1 ATP is equal to 7.3 kilocalories of energy or 30.6 kilojoules of energy. ஒரு ஏடிபி மூலக்கூறை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் 7.3 கிலோ கலோரி ஆற்றல் காணப்படும் அல்லது 30.6 கிலோ ஜூல் ஆற்றல் காணப்படும். Where the ATP production takes place? எங்கே இந்த ஏடிபி உருவாகிறது? கிளைகோலைசிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டெப் சொன்னேன். காற்று சுவாசத்தின் முதல் படி, காற்றிலா சுவாசத்தின் முதல் படி, அப்போ ஏடிபி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கிரப் சைக்கிள் அப்படின்னு ஒரு சுழற்சி வரும், அந்த இடத்துல ஏடிபி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன்னு பேர். தளப்பொருட்கள் சிதைவடைவதன் காரணமாக, ஆக்சிஜனேற்றம் அடைவதன் காரணமாக அந்த ஏடிபி மூலக்கூறு உருவாகும். பட் இந்த மைட்டோகாண்ட்ரியா, the NADH2 and FADH2 molecules are oxidized to form this adenosine triphosphate. கிரப் சுழற்சி முடிந்து எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அல்லது ஆக்சிஜனேற்ற பாஸ்பேட் சேர்ப்பு என்ற நிகழ்வு மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகின்ற சமயத்தில் NADH2 மூலக்கூறுகளும் FADH2 மூலக்கூறுகளும் ஆக்சிஜனேற்றம் அடைகின்ற சமயத்தில் வெளிப்படுகின்ற ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு இந்த ஏடிபி உருவாகலாம். படிச்சிருப்போம் முன்னாடி ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் சொல்லிட்டு ஆக்சிஜனேற்ற பாஸ்பேட் சேர்ப்பு. In the last step of aerobic respiration, the energy needed for the synthesis of ATP obtained from the oxidation of NADH2 and FADH2, the phosphorylation is said to be oxidative phosphorylation னு படித்தோம். காற்று சுவாசத்தின் இறுதிப்படியில் ஏடிபி உருவாக தேவையான ஆற்றல் NADH2 மூலக்கூறுகளும் FADH2 மூலக்கூறுகளும் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலமாக பெறப்படும். அதை ஆக்சிஜனேற்ற பாஸ்பேட் சேர்ப்பு என்று அழைப்பர். ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன், ஒலி பாஸ்பேட் சேர்ப்பு என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும் என்பது உனக்கு தெரியும். அப்போ பாஸ்பாரிலேஷன்னா அடிஷன் ஆஃப் அ பாஸ்பேட் மாலிகூல், ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு சேர்க்கப்படுவதைத்தான் நாம் பாஸ்பாரிலேஷன் என அழைக்கிறோம். ஃபார் திஸ் ப்ராசஸ் இட் நீட் எனர்ஜி. இந்த நிகழ்விற்கு ஆற்றல் தேவை. இஃப் த எனர்ஜி derived from sunlight, we are calling it as photophosphorylation. சூரிய ஒளியிலிருந்து ஏடிபி உருவாக தேவையான ஆற்றலானது பெறப்பட்டால் அதற்கு ஒளி பாஸ்பாரிகரணம்னு பேர். But during respiration, the energy needed for the synthesis of ATP obtained from the oxidation of NADH2 and FADH2. ஆனால் சுவாசித்தலின் இறுதியில் ஏடிபி உருவாக தேவையான ஆற்றல் NADH2 மூலக்கூறுகளும் FADH2 மூலக்கூறுகளும் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலமாக பெறப்படும். அந்த ஏடிபியில் ஆற்றல் இருக்கும். That's why it is said to be energy currency. இந்த டேர்ம்ஸ் உனக்கு தெரியும். வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கான்செப்ட்.
ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் என்ற கடைசி படியில், காற்று சுவாசத்தின் கடைசி படியில் ஆற்றல் உருவாகின்ற சமயத்தில் ஆற்றல் மாற்ற கருத்தாக்கம் என்ற ஒரு கருத்தாக்கமானது லிப்மேன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞரால் 1941 ஆண்டில் வெளிவிடப்பட்டது. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4ல் எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ட்ராவல் பண்ணுறப்ப எனர்ஜி லாஸ் ஆகிறத வச்சுட்டு எப்படி ஏடிபி ஃபார்ம் ஆகுது, இது நம்ம தனியாக ஒரு கான்செப்டாகவே பார்த்துருக்கோம். ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அந்த கருத்தாக்கத்தை வெளியிட்டவர் லிப்மேன் இந்த இயர் 1941. இது எல்லாத்தோட என்ன முக்கியம், ஏடிபி இஸ் அ நியூக்ளியோடைடு. ஏற்கனவே நம்ம டிஎன்ஏன்னு ஒன்று படிச்சிருக்கோம், ஏற்கனவே ஆர்என்ஏன்னு ஒன்று படிச்சிருக்கோம், டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட், ரைபோ நியூக்ளிக் ஆசிட் 2 படிச்சிருப்பேன். அது எல்லாத்துலேயுமே நியூக்ளியோடைடு இருக்கும். டிஃபைன் அ நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடுனா என்ன? நியூக்ளியோடைடு இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நைட்ரோஜீனஸ் பேசஸ் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட். நைட்ரஜன் காரம், சர்க்கரை, பாஸ்பேட் மூன்றும் சேர்ந்திருந்தால் அதற்கு நியூக்ளியோடைடு என்று பெயர். DNA nucleotide okay sir, RNA nucleotide okay sir. How the ATP is said to be a nucleotide? எப்படி ATP-ஐ நீங்கள் நியூக்ளியோடைடு என்று அழைக்கிறீர்கள்? See the diagram. ATP is a nucleotide because it possesses the nitrogenous base adenine, ribosugar and 3 phosphate molecule. ATP-ஐ பார்த்தோம் என்றால் நைட்ரஜன் காரமாகிய அடினைன், ரைபோ சர்க்கரை மற்றும் 3 பாஸ்பேட் மூலக்கூறுகளை பெற்றிருக்கிறது. Due to the presence of nitrogenous base plus sugar plus phosphate, it is said to be a nucleotide. என்ன பேஸ் இருக்கும் நைட்ரோஜினஸ் பேஸ்? we know adenine, guanine, thiamine, cytosine, uracil நம்ம 5 படிச்சிருக்கோம். இங்க நைட்ரோஜினஸ் பேஸ் adenine. ATP is a nucleotide because it possesses the nitrogenous base adenine, ribosugar and 3 phosphate molecule. இதில் நைட்ரஜன் காரமாகிய அடினைன், ரைபோ சர்க்கரை, 3 பாஸ்பேட் மூலக்கூறுகள் இருப்பதால் நியூக்ளியோடைடு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நைட்ரோஜினஸ் பேஸ் அடினைன், அது ஃபர்ஸ்ட் சர்க்கரையோடு சேரும். நைட்ரோஜினஸ் பேசஸ் combines with sugar to form a nucleoside. இங்கே அடினைன் ரைபோ சர்க்கரையோட சேர்ந்து அடினோசைன் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியோசைடை ஃபார்ம் பண்ணும். This nucleoside combines with a phosphate molecule to form a nucleotide. இந்த நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும் சேர்ந்து உருவாக்கிய நியூக்ளியோசைடானது பாஸ்பேட்டுடன் இணைகின்ற சமயத்திலே நியூக்ளியோடைடு உருவாகும். ஸோ இட் இஸ் அ நியூக்ளியோடைடு. இங்கே என்ன சொன்னேன், 3 பாஸ்பேட் இருக்கும்னு சொன்னேன். Here the 3 phosphate molecules are connected by 2 high energy bonds where enormous amount of energy is stored. இந்த 3 பாஸ்பேட் மூலக்கூறுகளும் 2 மிகு ஆற்றல் கொண்ட பிணைப்புகளின் மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கும். இங்குதான் ஆற்றலானது சேமித்து வைக்கப்படும். The energy is released when these bonds are broken by hydrolysis. நீரார் பகுக்கின்ற சமயத்தில், நீரால் இந்த பிணைப்புகள் பகுக்கப்படுகின்ற சமயத்திலே, பிளக்கப்படுகின்ற சமயத்திலே ஏராளமான ஆற்றல் வெளிப்படும். அந்த ஆற்றல் தான் இங்கே சொன்னது. 1 ATP is equal to 7.3 kilocalories or 30.6 kilojoule energy. அப்போ ஏடிபியில் 3 பாஸ்பேட் இருக்கும். அந்த 3 பாஸ்பேட்டுக்கு நடுவில் 2 ஹை எனர்ஜி பாண்ட்ஸ் இருக்கும். அந்த ஹை எனர்ஜி பாண்ட்ஸில் எனார்மஸ் எனர்ஜி ஸ்டோர்ட். இந்த மிகு ஆற்றல் கொண்ட பிணைப்புகளில் ஏராளமான ஆற்றல் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். The energy is released when these bonds are broken by hydrolysis. இந்த பிணைப்புகளை நீரால் பகுக்கின்ற சமயத்தில் இதிலிருந்து ஆற்றல் வெளிப்படும். ஸோ இது ஒரு முக்கியமானது. இந்த ஸ்ட்ரக்சரும் ரொம்ப முக்கியம், பார்த்தாலே உனக்கு டயக்ராம் தெரியும். இது ஏடிபி, இது மட்டும்தான் சார் இருக்கா? அடினோசைன் மோனோபாஸ்பேட், 1 பாஸ்பேட் இருந்தால் மோனோபாஸ்பேட், 2 பாஸ்பேட் இருந்தால் டைபாஸ்பேட், 3 பாஸ்பேட் இருந்தால் ட்ரைபாஸ்பேட். அடினோசைன் மோனோபாஸ்பேட், அடினோசைன் டைபாஸ்பேட், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இது 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோ. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், செல்லின் சக்தி கோபுரம் அல்லது ஆற்றல் சாலை என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா என்பது உனக்கு தெரியும். ஆற்றல் நாணயம், the energy currency of the cell is said to be ATP. It's a instant source of energy. ப்ரூ இன்ஸ்டன்ட்டில் உனக்கு எப்படி போட்டோன்னு காஃபி கிடைக்கிறதோ அதே மாதிரி உடனடியாக உனக்கு ஆற்றல் கிடைப்பதன் காரணமாக இதை இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவா. உடனடி ஆற்றல் மூலமாக இருப்பது இதுதான். இதோட யூஸ் என்ன? இந்த எனர்ஜியை வச்சுட்டு கார்போஹைட்ரேட் தயாரிக்கப்படும், புரோட்டீன் தயாரிக்கப்படும், கொழுப்பு தயாரிக்கப்படும். இட் ஹெல்ப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், கொழுப்பு உருவாவதற்கு ஆற்றல் தேவை. நான் கத்துவதற்கு ஆற்றல் தேவை. நீங்கள் கேட்பதற்கு ஆற்றல் தேவை. இந்த
அத்தனை ஆற்றலையும் யார் தருகிறார்கள்? ஏடிபி, த எனர்ஜி கரன்சி, ஆற்றல் நாணயம், சக்தி கொடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இது ஏராளமான ஆற்றலை அளிக்கும். தேங்க்யூ.